ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து நமக்கு நிறைய ஆலோசனைகள், அறிவுரைகள், லைஃப் லெசன்ஸை கற்றுத்தரார். இப்போ இந்த காலவெளியில் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வசனத்தின்படி வாழாமல், வசனம் சொல்கிறபடி செய்யாமல், வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்கிறார். வசனம் உள்ளே இருக்கா சில பேருக்கு, ஆனால் ஜெபத்தை மட்டும் பயங்கரமாக பண்ணுறோம். பாருங்கள், வேதத்தை கேளாதபடி, ஆண்டுடைய கட்டளைகளை கேளாதபடி, அதற்கு கனம் பண்ணாமல், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அதை ஒபே பண்ணாமல், ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட் இல்லாமல் தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இந்த காலவெளியில் ஆண்டவரே, நான் வேதத்தை கேட்க எனக்கு உணர்வை தாங்கப்பா. எனக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் சொன்னாலும் நான் அதன்படி வாழ, ஒபே பண்ணி வாழ எனக்கு ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே அப்படின்னு உங்களை தாழ்த்தி உங்களை அர்ப்பணிச்சு பாருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். நிறைய நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பார், அதை நம்ம கேட்காம போயிருப்போம். அப்படிப்பட்ட ரிபெலியன் ஸ்பிரிட் ஒரு நாளும் அது ரொம்ப கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. இந்த ரிபெலியன் ஸ்பிரிட், டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட அந்த காலவெளியில் ஆண்டவரை நான் கேட்டு வாழக்கிறவ தாங்க ஆண்டவரை சொல்லி பாருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். கர்த்தர் அவங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.